நான் சத்தியம் குடிச்சா சத்தியமா வெயில் சாப்பிட்டு போட்டு அடிக்கிறேன் சார். கைக்குள்ளே எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் சார் பண்றது நீங்க பாருங்க சார். என்ன சார் கவர்மெண்ட் இது? கேள்வியில காலேஜ்ல அடிக்கிறாங்க சார். எனக்கும் ஜாதி இருக்குமா இருக்கு எல்லாரும் நானும் கூட்டு வரட்டுமா? என் கண்ணு முன்னாடி என் அம்மாவை அவமானப்படுத்துறாங்க சார். தாய்க்காக கிழிந்த சட்டையுடன் போலீஸ் காலில் விழுந்து கெஞ்சிய மகன். 3 வருஷம் ஆச்சு சார். எங்க பென்ஷன் போடல, ஒண்ணும் போடல. எத்தனை நாள் சார் கேளுங்க சார். எல்லாரும் போட்டு அடிக்கிறானுங்க சார். கலெக்டர் ஆபீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அடிக்கிறானுங்க சார். என்ன சார் இது? கலெக்டர் ஆபீஸில் இளைஞரின் சட்டையை கிழித்து தாக்குதலா? சார் என்ன சார் கவர்மெண்ட் இது? கேள்வியில காலேஜ்ல அடிக்கிறானுங்க சார். இளைஞரின் கையை பிடித்து நீ போலீஸ் சட்டையை பிடிச்சியா என்று கேள்வி கேட்ட காவலர், நான் சத்தியம் குடிச்சா சத்தியமா வெயில் சாப்பிட்டு போட்டு அடிக்கிறேன் சார். கைக்குள்ளே எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. எனக்கும் ஜாதி இருக்குமா இருக்கு எல்லாரும் நானும் கூட்டு வரட்டுமா? என்ன செய்வதென்று தெரியாமல் பதறிப்போன தாய் ஆன் ஸ்பாட்டில் ஓடோடி வந்த முக்கிய ஆபீசர். கேளுங்க சார். எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க சார். கலெக்டர் ஆபீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அடிக்கிறானுங்க சார். என்ன சார் இது? பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகத்தில் இளங்கோவன் என்பவர் பணியாற்றி வந்ததாகவும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் பிரிந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது மனைவி பிரேமா மற்றும் மகன் மணிகண்டன் இழப்பீடு கேட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அணுகியுள்ளனர். அந்த ஒரு சமயத்தில் பிரேமா மற்றும் மணிகண்டனை சிறுபான்மை நலத்துறை அதிகாரிகள் தரக்குறைவான வார்த்தைகளில் விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. அதனை எதிர்த்து மணிகண்டன் அங்கு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அதிகாரி ஒருவர் உட்பட 4 பேர் அந்த நபரை சட்டையை கிழித்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. பின்னர் அதிகாரிகள் மணிகண்டனை அழைத்து சமாதானம் பேசும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது மணிகண்டன் ஆன் ஸ்பாட்டில் வாக்குவாதம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட நபர் தன் தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் விசாரணை செய்தால் அவர்கள் தரப்பும் தெரியவரும்.